என்ன என்ன என்ன? நீ விஷயம் இல்லாம என்ன பார்க்க வரமாட்டியே, அதான் கேட்டேன். அப்படியே ஏதாவது விஷயம் இருந்தா மட்டும் நீங்க காது கொடுத்து கேட்டுருவீங்களாக்கும். எத்தனை வாட்டி ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன் தெரியுமா? ஏன் என்னன்னு கூட கேட்காம விரட்டி விரட்டி வர்றீங்க. மீனா, இப்ப நீங்க கேக்குறேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். என்ன விஷயம்னு சொல்லு. இங்க பாருங்க, இப்ப நான் பேச ஆரம்பிச்சதும் என் தங்கச்சி விஷயத்த பேசாதன்னு சொல்லக்கூடாது. இங்க பாரு மீனா, நான் இதுக்கு தாங்க சொன்னேன், என்ன முதல்ல முழுசா பேச விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்றத நான் கேக்குறேன். இன்னொன்னு, உங்க தங்கச்சி வாழ்க்கைக்காக தான் இதை சொல்றேன். சரி சொல்லு. மித்ராக்கு நான் கெட்டது நினைப்பேனா? நீங்க எப்படி அவளுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே எண்ணத்துலதான் நானும் உங்ககிட்ட இப்ப பேச வந்திருக்கேன். சுத்தி வளைச்சு பேசாத, என்ன விஷயம்னு சொல்லு. ஆதிய பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இப்ப எதுக்கு ஆதியை பத்தி விசாரிக்கிற? மித்ரா 10 வருஷமா ஆதி கூட தானே இருக்கா. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அது கூட மித்ரா சொல்லிதான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஆதி எங்க இருந்தாரு? ஆதியோட பேக்ரவுண்ட் என்ன? அவருக்கு ஏதாச்சும் வாழ்க்கை இருக்கா? அவங்க அம்மா இறந்து போனாங்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இல்ல அவங்க அம்மா எதுக்கு இறந்தாங்க? இப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? மீனா ப்ளீஸ், விஷயத்துக்கு வா. ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, ஷாக் ஆயிட்டீங்கல்ல? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. மித்ராவுக்கு கல்யாணம் ஒருத்தனை கட்டிக்கணும்னு என்னங்க தலையெழுத்து? ஏய், என்ன சொல்ற? ஆமாங்க, இதத்தான் நான் பல தடவை உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனா நீங்க 2 பேருமே நான் சொல்றத கேக்குற மாதிரி தெரியல. நான் என்னமோ உங்களுக்கு கெட்டது செய்யற மாதிரி நினைக்கிறீங்க. இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னது? ஏங்க, இந்த விஷயத்தை யார் சொன்னாங்கங்கறதா முக்கியம். ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் உண்மை. என்னங்க இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. மீனா, இந்த விஷயம் எனக்கு எப்போ தெரியும். நீ என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. கிளம்பு, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஏங்க, மித்ரா தான் அறிவில்லாம இப்படி எல்லாம் பண்றானா? நீங்க என்னங்க இப்படி இருக்கீங்க? அந்த விஷயம் தெரிஞ்சுமா நீங்க மித்ராக்கு ஆதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க?